அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் அது எவ்வாறு சமுதாயத்தினால் எதிர்கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் வாழுகின்ற இறுதி காலத்தில் கூட ஒரு குழப்பம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. அது என்ன குழப்பம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிமுகப்படுத்தியதையும் அதன் மூலம் ஏராளமான மக்களை வென்றெடுத்ததையும் பார்த்து ஆசைப்பட்ட சில பேர் தங்களையும் இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற கடைசி காலத்திலும் இத்தகையோர் பல பகுதிகளிலே உருவானார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இறை தூதர்களாக தங்களை அறிமுகப்படுத்தி தங்களுக்கென ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னாடி தலை விரித்து ஆடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது பற்றி ஒரு முன்னறிவிப்பு கூட செஞ்சிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயத்தில் 30 பொய்யர்கள், தஜ்ஜாலூன கذாபூன பெரும் பொய்யர்களான ஒரு 30 பேர் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தரும் நான் ஒரு நபி என்று வாதிடுவார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு நபிமார்கள் என்ற பெயரில் பொய்யர்கள் வருவார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை பண்ணினாங்க. ஒரு தடவை சொன்னார்கள், எனக்கு கனவிலே ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னுடைய கைகளில் ரொம்ப கனமான 2 தங்க காப்புகள் கையில் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த காப்புகளுடைய கனம் தாங்க முடியாமல் என்னுடைய கையை கீழே இழுக்கிற அளவுக்கு அது ரொம்ப வெயிட்டாக எனக்கு தோற்றமளித்தது. அப்போ கனவில் எனக்கு சொல்லப்பட்டது, உங்கள் வாயினால் அதை ஊதுங்க, கனமாக தெரியும், ஊதி விடுங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஊதிய உடனே 2 கையிலையும் மாட்டப்பட்டிருந்த கனத்த தங்க காப்புகள் பறந்து போய்விட்டது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அஸ்வத் என்று தன்னை இறை தூதர் என்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான அவனை பற்றியும், முசைலமா என்று ஒருவன் தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான அந்த 2 பேரை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான் இது. இந்த 2 பேரும் இருந்த இடம் தெரியாமல் இறை தூதர் என்று சொல்வார்கள், இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவர்களுக்கு எந்த விதமான தொடர்ச்சியும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இது அவங்க காலத்தில் 2 பேர் வந்துட்டாங்க. யாரு? அஸ்வத் என்பவரும் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி காலத்தில் தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். முசைலிமா என்று தான் அவர் சொல்லணும். அந்த பழக்கத்தில் முசைலமா என்று அறிமுகமாகிவிட்டது. அந்த முசைலமா என்ற ஒருவரும் தன்னை இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். அந்த 2 பேரும் இந்த மாதிரி சொன்னவுடன் நபிகள் நாயகம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நம்மளை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், நம்ம அதனால சொன்னோம்னு சொன்னா இவங்க இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ன செய்யறான், இதை ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழிமுறைமா நினைத்து கொண்டு ஆளாளுக்கு இறை தூதர்னு சொல்றான்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அந்த சங்கடத்துக்கு பரிகாரமா தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கனவுல ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் நிக்காது, இவங்க எல்லாம் 2 தாக்கு பிடிக்க மாட்டாங்க, உனக்கு நீ இறை தூதரா இருக்கிறதுனால உனக்கு வெற்றி கிடைக்கும், இவர்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லி நீ ஊதி விட்டாலே பறந்துருவாங்கிற மாதிரி. அதான் ஊத சொன்னாண்டு வருதுல, கனமா பார்வைக்கு கனமா தெரியும், நீ ஊதுனு சொன்னா அது பறந்து போயிடும் என்று அந்த கனவுல காட்டப்பட்டது சொல்றாங்க. அப்ப இந்த பொய் நபி இவர்கள் யாரு,
இவங்க எப்படி எல்லாம் உருவானார்கள் என்ற வரலாறை தெரிந்து கொண்டு இவர்கள் எப்படி முறியடிக்கப்பட்டார்கள், எப்படி எப்படியெல்லாம் நபிமார்கள் என்று சொல்லிக்கொண்டு தோன்றினார்கள், இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சாகணும். அது மாத்திரம் தெரிஞ்சா பத்தாது. இன்னைக்கு கூட ஒருத்தன் நான் ஒரு நபின்னு சொல்லுவான். இன்னைக்கு கூட ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் பிறந்து என்ன செய்வான், நானும் ஒரு இறை தூதர்னு சொல்லுவான். நம்ம தலையத்திலே ஆட்டக்கூடியவர்கள் ஆயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வர இயலுமா இயலாதா என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு அறிந்து வைத்திருந்தால் அந்த குழப்பம் இன்னைக்கு வந்தாலும் முறியடிக்க முடியும். அன்னைக்கு எப்படி அந்த சமுதாயம் வந்து தகுந்த சான்றுகளை வைத்து இவன் இறை தூதன் இல்லை பொய்யன், இறை தூதர் வர முடியாது என்று நிரூபித்து காட்டினார்களோ அதே மாதிரி நிரூபிக்கிறதா இருந்தால் அந்த கொள்கை குழப்பத்தையும் தெரிந்து கொள்ளணும். அது எப்படி குழப்பம் என்பதை விளங்கிக்கிறோம். அதுக்கு தான் இந்த நம்ம தலைப்பை எடுத்திருக்கிறோம். அது எப்படி குழப்பம், நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நபி வந்தா என்ன, இது எந்த வகையில் தப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அஸ்வதுங்கிறவன். இந்த அஸ்வதுங்கிற ஆள் யாருன்னு கேட்டா ஏமன் சொல்றோம் இல்லையா, ஏமன் என்ற பகுதி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் பரவி போச்சுங்க. இந்த யமன்கிறது வந்து டோட்டல் யமன்கிறது ஒரு பெரிய பிரதேசம். அந்த பிரதேசத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வந்து அவங்க ஆளுகையின் கீழே வந்துருச்சு. வந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பும் பொழுதெல்லாம் நீங்க அந்த ஹதீஸ் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபியையும் அபு முஸல் அஷ்அரி என்ற சஹாபியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு ரெண்டு பேரையும் ஆளுநராக அனுப்பினார்கள். ரெண்டு பேரையும் ஒரு நாட்டுக்கு இப்படி ஆளுநர் நினைச்சிடக்கூடாது. யமன் என்பது ரெண்டு மண்டலங்களை கொண்ட பெரும் நிலப்பரப்பாக இருந்த காரணத்தினால் ஒரு பகுதி ஏமனுக்கு வந்து முஆத் இப்னு ஜபலையும் இன்னொரு பகுதி ஏமனுக்கு வந்து அபு முஸல் அஷ்அரியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக, ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய கவர்னர்களாக இந்த ரெண்டு பேரையும் அனுப்பினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே யமன்கிறது ஒரு கோட்டையாக இஸ்லாத்தினுடைய கோட்டை ஆயிடுச்சு. இப்ப இத வந்து அங்க உள்ளவன் அஸ்வதுங்கிறவன் பார்க்கறான், என்னடா இது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம இருந்தாங்க, துண்டு துண்டா செதறி கிடந்தாங்க, குடும்பத்துக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு ஒரு பல குரூப்புகளை பிரிஞ்சு கிடந்தாங்க. இந்த ஆள் ஒருத்தர் இறை தூதர்னு சொன்னாரு, அதுக்கு பின்னாடி போய் அப்படி எல்லாம் ஒன்னு அசம்பிள் ஆயிட்டாங்களே, இதையே நம்மளும் கையில் எடுத்தா எப்படி? அவன் என்ன நினைக்கிறான், நம்மளும் இறை தூதர்ங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னு சொன்னா மக்கள் நம்புவாங்க, நமக்கு பின்னாடி மக்கள் அணி திரளுவாங்க, அதை வச்சு இந்த பகுதியெல்லாம் நம்ம கைப்பற்றிக்கிறலாம், நம்ம ஏன் முகமது கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தனை ஓடுகிறது. அதாவது இதுவரைக்கும் இந்த அரபு சமுதாயத்தில் ஒரு ஆள் இறை தூதர்னு சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்னாடி அரபு குலத்தில் எவனாவது ஒருத்தன் தோன்றி நான் ஒரு இறை தூதர்னு சொன்னானான்னு கேட்டா சொன்னதே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஒரு ஆள் நம்ம மனிதனுடைய ஒரு சைக்காலஜிங்க. அது ஏதாவது ஒரு ரூட்ல ஒருத்தன் ஜெயிச்சாண்டு வைங்களேன், அந்த ரூட்லயே 1000 பேர் போவாங்க. அவன் ஜெயிச்சுட்டான், அவனுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் வாய்ப்பை கொடுத்தான், அதனால ஜெயிச்சுட்டான்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே மாதிரி ஒரு புத்தகம் ஒரு தலைப்புல எழுதினான்னு வைங்களேன், மருதநாயகன் ஒரு பிரச்சனை வரும், 50 பேர் மருதநாயகம் போடுவான். இவன் ஒரு மருதநாயகம், அவன் என்ன மருதநாயகங்கிற தெரிஞ்சுக்கிற மக்கள் ஆர்வமா இருக்காங்கன்னு ஒரு புத்தகம் வித்துச்சுன்னு வைங்களேன், இதே மாதிரி தலைப்புல 82 புத்தகம் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை சினிமாவில் ஓடுனுச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி கதையா ஒரு 22 வரும். இது மனிதனுடைய ஒரு நோய்ங்க. அதாவது ஒரு ரூட்ல ஒருத்தன் போய் பெருவெள்ளையம் ஆயிட்டான்னு சொன்னா நம்ம அந்த மாதிரியே போனா என்ன, இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி ஒருத்தன் மாடி ஒரு ஆட்சியை பிடிச்சிடான்னு வைங்களேன், எல்லாரும் அதில் போய் பார்ப்பானு நம்மளும் இப்படி போனா பிடிச்சிடலாமேட்டு. அது ஒரு கட்டம், அதுக்கு ஒரு சூழ்நிலை, அது ஒரு கருவியா இருந்துச்சே தவிர திரும்பி ஒருக்கா அது ஈடுபடாது. அதை விளங்காம என்ன செய்யறது, இவன் பார்க்கறான் ரசூலுல்லாஹ் மாதிரி நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நானும் இறை தூதர். இந்த சம்பவத்தை நீங்க ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல, 2 பேர் கனவுல, அந்த ஹதீஸ் நம்பர் வந்து 3621 புகாரி, 4375 அதுவும் புகாரி, 7037 அதுவும் கூட புகாரில தான். இந்த 3 இடத்துல அந்த 2 பொய் தூதர்கள் வருவார்கள் என்பதும் தங்க காப்புகளாக கனவுல காட்டப்பட்டதும் ரசூலுல்லாஹ் ஊதி விட்டதும் பறந்ததும் அதுல இருக்கிறது நம்பர் சொல்லாதனால இடையில சொல்லிக்கிட்டேன். அப்ப இவன் என்ன பண்றான், அஸ்வதுங்கிற ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல அவங்க வந்து கடைசி வருஷம்னு வைங்களேன், அவங்களுடைய கடைசி வருஷத்துல யமன் பகுதியில் நானும் ஒரு இறை தூதர்ங்கிறான். இறை தூதர்னு சொல்லி நம்ம ஏன் அந்த குறைசி இறை தூதரை ஏத்துக்கிறேன்னு, உங்களையே சேர்ந்த ஒருத்தன் நான் வந்திருக்கா இல்லையா, என்ன ஏத்துக்கலாம்ல, எங்கேயோ உள்ள ஒரு ஆளை இறை தூதர்னு ஏத்துக்கிறதுக்கு பதிலா உங்களில் ஒருவனாகி என்ன ஏத்துக்கலாமே அப்படின்ன உடனே இறை தூதர் வரலாங்கிறத விளங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். நபிகள் நாயகத்துக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்கன்னு விளங்கல,
மதீனாவில் உள்ள மக்கள் கரெக்டாக இருந்தாங்க. தூரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அவங்களும் என்ன பண்ணாங்க, ஆமாம் அவர் ஒரு இருந்துட்டு இவர் ஒருத்தர் இருந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி இவன் பக்கம் கூட்டம் சேருதுங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு பெரிய வலிமை பெற்றுட்டான்னு சொன்னா 700 போர் வீரர்களை, சாதாரண ஆள்கள் இல்ல, யுத்த களத்தில் நின்று போரிடக்கூடிய, குதிரையில ஏறி சவாரி செய்து யுத்தம் செய்வதற்கு தயாராகக்கூடிய 700 போர் வீரர்களை இவன் தயாரிச்சு விட்டான். 700 போர் வீரர்ங்கிற அந்த காலத்தில் ஒரு பெரிய நம்பருங்க. அந்த காலத்தில் எல்லாம் 700 வீரர்கள் 700 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு நாட்டையே கைப்பற்றிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் 700 பேரை தயாரிச்சு விட்டான். தயாரிச்சுட்டு என்ன பண்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கங்க கவர்னர்களை நியமிச்சிருக்காங்கல்ல, முஆது இப்னு ஜபல், அபு மூஸல் அஷாரி, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுறான். என்ன கடிதம் எழுதுறான், இது எங்க நாடு, வெளியூர்ல இருந்து வந்தாலும் வெளியே போயிரு. எப்படி பயணம் போறான், நான் தான் இறை தூதர், இனிமேல் எனக்கு கீழே தான் இந்த நாடு யமன் இருக்க வேண்டும், யமன் பகுதிக்கு நீங்க எல்லாம் வந்தேரிகளா வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டீங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், இங்க இருந்து வெளியேறிட வேண்டும் சொல்லி எங்களுடைய நிலத்தை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்து விட்டு நீங்க வாட்டுக்கு எப்படி வந்தீர்களோ அப்படி போய்விட்டால் பிழைத்துக் கொண்டீர்கள், இல்லைன்னா நீங்க சந்திக்க வேண்டிய விதத்தில் உங்களை நாங்கள் சந்திப்போம், யுத்தம் செய்வோங்கிறான் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுகிறான். யாரு, இந்த அஸ்வதுங்கிறவன். இவன் எச்சரிக்கை விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அது நிக்காம அந்த 700 படையும் திரட்டி கொண்டு வந்து நஜ்ரான்ங்கிற பகுதிக்கு போறான். நஜ்ரான்ங்கிற பகுதியில் 10 நாள் யுத்தம், 10 நாள் ஊரை கைப்பற்றிக்கிறான். ஒவ்வொரு ஏரியாவா என்ன செய்யறான், இவனுடைய அந்த வலிமை மிக்க 700 வீரர்கள் இருக்கிற காரணத்தினால, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும் போதே இதெல்லாம் நடக்குது. கடைசி வருஷத்துல இங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நிலையில இருக்கிறாங்க. அந்த வருஷம் இதெல்லாம் என்ன செய்யுது, யமன்ல இந்த குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஒரு 10 வருஷத்துல 10 நாள்ல அந்த நஜ்ரானை கைப்பற்றிக்கிட்டான். யமன்ல பெரிய ஊர் எதுன்னு கேட்டா தலைநகரம் சொல்வதாக இருந்தால் சன்ஆங்கிற ஊர் தான் தலைநகரம். அங்கே இருந்தா ஒருத்தன் வந்து யானைப்படையெல்லாம் கொண்டு வந்தான்னு படிக்கிறவன். ரசூலுல்லாஹ் காலத்தில் சின்ன குழந்தை ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானைப்படை வந்துச்சுங்கிறவன், அதெல்லாம் கூட இந்த யமன்ல இருந்து சன்ஆ என்ற தலைநகரத்தில் இருந்தா வந்தது. அதான் பெரிய ஊர். சன்னா கைப்பற்றினா டோட்டல் யமன் போயிடுச்சுன்னு அர்த்தம். மெட்ராஸை கைப்பற்றினா தமிழ்நாடு பூரா வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே. அந்த மாதிரி வந்து அங்க சன்ஆ என்ற அந்த பெரிய பட்டணத்தை கைப்பற்றுறதுக்காக வேண்டி மறுபடியும் போறான். அதை போய் என்ன, அதுல போன உடனே அங்க வந்து இஸ்லாமிய ஆட்சியாளராக ஸஹர் இப்னு பாதாம்ங்கிறவர் இருக்கிறார். அவர் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவதற்காக வர்றாரு. 2 பேருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் வந்து அவன் ஜெயிச்சிடறான், இவர் கொல்லப்பட்டுறாரு. யாரு, ஸஹர் இப்னு பாதாம்ங்கிற ஒரு நபிகள் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட அங்க உள்ள கவர்னர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த ஒரு 25 நாள் சண்டையில 25 நாள் சண்டை நடக்குது. சன்னா அவன் கையில போயிடுச்சு, பஹ்ரைன் போய்விட்டது. பார்த்தா அவனுடைய கை ஓங்கிக்கிட்டு வர்றதை பார்த்த உடனே முஆது இப்னு ஜபல், அது மாதிரி வந்து அபு மூஸல் அஷரி, இவங்களெல்லாம் ஹதரமௌத்துங்கிற ஊரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் கவர்னரை நியமிச்சாங்க. இவன் ஒவ்வொரு பகுதியா கையில எடுத்துக்கொண்டே வர்றான். உள்ளூர்ல உள்ள மக்கள் எல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில் நம்மளை சேர்ந்த ஒருத்தர் இறை தூதரா இருந்துட்டு போறாரு, வெளியூருக்காரர் தூதரா இருக்கிறத விட நம்ம ஊருக்காரர் தூதரா இருந்துட்டு போறாருங்கிற அந்த சிந்தனைக்கு அவர்கள் ஆட்பட்ட காரணத்தினால் லோக்கல் ஆதரவு குறைகிறது. இவன் ஒரு வலிமையான ஒரு பலத்தை வர உண்டாக்கிட்டான். இவங்களுக்கு கவர்னர் வேலை பார்த்த ஆட்களுக்கு உயிரை காப்பாத்துற பிரச்சனையா போச்சு. கவர்னர் தான் வசூல் பண்ணணும், வரி திரட்டணும், ஜக்காத் வசூலிக்கணும், அது மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும். அப்படி போனவங்களுடைய கை வந்து ரொம்ப தாழ்ந்த உடனே இவங்க ஹதரமௌத்துங்கிற ஏரியாவை நோக்கி அபு மூஸல் அஷாரி ஓடுகிறாரு. முஆது இப்னு ஜபல் அங்க போய் அடைக்கலம் ஆயிக்கிறாங்க. இருந்துகிட்டு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், அந்த யமனுக்குள்ள இருந்து ஒன்றும் பண்ண இயலாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஹதரமௌத்துங்கிற ஏரியாவில் போய் அங்க இஸ்லாமிய கவர்னர் இருக்கிறாரு, அவரோட சேர்ந்து கொண்டு பிளான் பண்ணுவதற்கு பின்வாங்கி ஓடுறதுக்கு அவங்க போகல. வலிமை இல்லாம நம்ம இருக்கிறோம், இவனை எதிர்கொள்வதாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்படி ஒரு பக்கம் அவர் ஓடி போயிடுறாரு. அது மாத்திரம் இல்லாம உமர் இப்னு ஹராம் என்பவரும் ஹாலித் இப்னு சயீதுங்கிற 2 கவர்னர்கள் மதீனாவை நோக்கி ஓடி வந்துடுறாங்க. அந்த யமனுக்குள்ள ஒவ்வொரு ஏரியாவிலே வச்சிருப்பாங்கல்ல, மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம் இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு பகுதியுடைய கவர்னர்கள்ல அபு மூசாவும் ரிட்டர்ன் ஆகி ஹதரமௌத்துக்கு ஓடி போயிடுறாரு, முஆது இப்னு ஜபலும் ஓடி போயிடுறாரு. இவங்க 2 பேரும் எங்க வந்துடுறாங்க, மதீனாவை நோக்கி வந்துடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் வருது, டோட்டலாக கையை விட்டு போயிடுச்சு, யமன் நாட்டு வந்து டோட்டலா நம்ம கையை விட்டு போயிடுச்சு,
என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கும் ஒவ்வொரு ஆளுநருக்கும் விரிவான முறையில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? இந்த பொய்யனை வந்து நீங்க என்ன செய்யணும், முறியடிக்கணும், நீங்கள் மக்களுக்கு விளக்கத்தை கொடுத்து என்ன செய்யணும், மக்களை திரட்டுங்க, பின்வாங்காதீங்க, நின்று இங்கே தாக்கு பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கடிதத்தை முஆத் இப்னு ஜபல், அபூ மூஸா அஷ்அரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் மூலமாக கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதம் வந்த உடனே நபிகள் நாயகத்திற்கு வந்த உடனே இதை வைத்துக்கொண்டு ஒரு உத்வேகத்தோடு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இறங்கி ஆட்களை திரட்டுறாங்க. ஒரு பெரிய அளவுக்கு அவங்களாலும் ஒரு படையை திரட்டி கொள்ள முடிகிறது. இந்த படையை திரட்டி கொண்டு போன பிறகுதான் அந்த அஸ்வதோட நடக்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது முஆத் இப்னு ஜபலுடைய தலைமையில். அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவன் அஸ்வத் இருக்கிறான்ல, இவன் இந்த ஷஹர் இப்னு பாதாம்ங்கிறவரை கொலை பண்றான். அங்கே உள்ள சன்னாங்கிற பகுதியுடைய ஆளுநராக இருந்தவரை அவருடைய மனைவியை பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிறான். அவரையும் கொலை பண்ணிவிட்டு அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு முதல் தலையை வீழ்த்தனு, அதிகமான ரத்தம் சிந்தாம இது ஜெயிக்கிறதா இருந்தா இவன் ஆளக்காலி பண்ண எல்லாம் ஈஸியா முடிஞ்சு போயிடும், இதுக்கு ஏன் போட்டு மக்களோட மக்களை மோதனு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு அவருடைய மனைவியோட ஃபைரோஸ் என்பவர் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் மனைவி என்ன செய்யறாங்க, நான் கதவை திறந்து விட்டுறேன், நீ உள்ள வந்து இருந்துக்க, அவன் வரும்போது ஆளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி எனக்கு புருஷனை கொண்டுட்டாண்டு அவங்க வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, வலுக்கட்டாயமா அவங்களை அடைஞ்சிருக்கிறான். அதனால அவங்களுடைய அந்த வெறுப்பை பயன்படுத்தி கொண்டு இவன் உள்ள வரும் பொழுது ஃபைரோஸ்ங்கிறவர் என்ன செஞ்சிட்டாரு, அவனை வந்து கொண்டு விடுறாரு. கொண்டுட்டு தலையை வெட்டி தெருவுலதுக்கு போட்ட உடனே எல்லாம் நபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டம் கண்டு நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம நினைச்சிட்டாங்க. அப்படியே இருந்த 700 வரையும் காணா, மற்றவன்லாம் காணா, ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு வெட்டிட்டு போயிட்டா என்ன நபிங்கிற, நீலாம் ஒரு நபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த அவனுடைய கதை வந்து முடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் முஆத் இப்னு ஜபலை எல்லாருமா கூடி, நீங்களே ஆளுநரா ஃபுல் யமன் நிர்வாகத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி மக்கள்லாம் அந்த முஆத் இப்னு ஜபலுக்குள்ள வர்றாங்க. இவங்க மக்களுக்கு நபிமார்கள்லாம் வர இயலாதுங்கிறதெல்லாம் விளக்கி மக்களை எல்லாம் ஓரளவு கரெக்ட் பண்ணி வென்றெடுத்த செய்தி மதீனாவுக்கு வருது. என்னைக்கு வருது? அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிருக்கிற காலையில் இந்த நியூஸ் வருது. எப்படி? யமன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே அவன் கொல்லப்பட்டுட்டான். ஆனா நியூஸ் இப்போ வருது, நம்ம கையில வந்து நியூஸ் வருது. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அந்த காலத்தில் குதிரையில ஒட்டகத்தில் ஏறி நியூஸ் கொண்டு வர்றதா இருந்தா அது ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு வஃபாத் ஆகுறாங்களோ அன்னைக்கு வந்து நியூஸ் சந்தோஷமான செய்தியும் வருது. ஒரு கவலையான செய்திக்கு மத்தியில் ஒரு இறை தூதர் இறந்து விட்டாருங்கிற ஒரு கவலை, அதே நேரத்தில் ஒரு கள்ள தூதன் வந்து கொல்லப்பட்டுட்டாங்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்து மதீனாவுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துடுறாங்க. இது வந்து அவன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலேயே அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு. இப்படி ஒருத்தன் நினைஞ்சான் இறை தூதர்னு வந்தான், எல்லாமே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான். இறை தூதருங்கிறதுக்காக வேண்டி போதனை செய்வதற்கோ மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை, மக்கள் அப்படி அசம்பிள் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல வழி. நம்மளை தூதர்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வேற மாதிரி தலைமைன்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சமயத்தில் ஏற்றுருவாங்க. இறை தூதர்னு ஒரு ஆளை நம்பிட்டா எதிர்க்க மாட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், என்ன வேணாலும் சொல்லலாம்ல. இது ஒரு நல்ல ஒரு வசதி நினைத்து கொண்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வசதியான, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்தில் வந்து இறை தூதர் சொன்னா அடி விழுவும். அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை சொல்லி தலைமையெல்லாம் உண்டாக்க முடியாது, வெட்டு வாங்கணும், குத்து வாங்கணும், சொத்துக்களை இழக்கணும், சுகத்தை இழக்கணும், ஊடு வாசல்லாம் இழக்கணும், ஊரையை இழக்கணும், நாடு கடத்தப்படணும், கஷ்டப்படணும், ஊர் விளக்கம் செய்யப்படணும், இலதலையை சாப்பிட்டு இருக்கணும். அப்படிங்கிற காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதை சொல்லி நிலைநாட்டி ஜெயித்தார்கள். ஜெயிக்கிறதுக்காக அவங்க இல்லை, அப்படி கூட போயிருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன பார்த்தாங்க, இறை தூதர் வரலாம்ங்கிற அந்த மெசேஜ் ரசூலுல்லாஹ்வால நிலைநாட்டப்பட்ட உடனே இப்ப ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இறை தூதர்கள் வரமாட்டார்கள் நம்பி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் போய் இறை தூதர்கள், இறைவன் மனிதர்களை தூதர்களாக அனுப்புவான் அப்படிங்கிற மெசேஜை அவங்க ஏற்படுத்தி கொடுத்த உடனே தளம் அமைஞ்சு வச்சு பாருங்களேன், அந்த தளத்தில் வண்டி ஓட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு வச்ச அந்த தளத்தில் போய் என்ன செய்யறான், இவன் வந்து அந்த ஆதாயத்தை அடைகிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடியவர்கள் உருவானார்கள். இது ஒரு பக்கம். இதே மாதிரி முசைலிமாங்கிறவன், இவன் தான் ரசூலுல்லாஹ் அந்த கனவுல பார்த்தது, அஸ்வதுங்கிறவன. இன்னொரு ஆள் யாரு, முசைலிமான்னு ஒருத்தன். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, யமாமாண்டு ஒரு ஏரியா இருக்கிறது, அந்த ஏரியாவை சேர்ந்தவன் இவன். இவனுக்கு அங்க ஒரு செல்வாக்கும் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. இவன் என்ன பண்றான்னு கேட்டா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே மதீனாவுக்கு வர்றான். வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கிக்கிறான். அவனுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் வந்து அவன் தங்கிக்கிறான். எங்க இந்த செய்தி வந்து நீங்க புகாரில இதை பார்க்கலாம். புகாரில 4379வது ஹதீஸ்ல பார்க்கலாம். வந்து என்ன செய்யறான்னு கேட்டா பின்துல் ஹாரிஸ் என்பவருடைய ஒரு மகளுடைய வீட்டில் வந்து அவன் தங்கிக்கிறான். ஒரு கூட்டத்தோடு வர்றான், பெரிய கூட்டத்தோட புடை சூழ மதீனாவுக்கு வந்து நானும் ஒரு இறை தூதர் தான் அப்படிங்கிறதுக்காக எப்படி வர்றான், ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கே வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நேரவே அவனை சந்திக்கிறதுக்கு போறாங்க. அவன் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறானோ அங்கே நேரடியாக என்ன செய்யறாங்க, களத்தில் சந்திப்பதற்காக வேண்டி ஒரு சகோதரரை அழைத்து கொண்டு அவங்க சாபித் இப்னு கைஸ்ன்னு ஒருவர், அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அவருக்கு ஒரு பட்டமே இருக்கிறது, கத்தீபு ரசூலுல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கருத்தை அவர்தான் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார். அதாவது ஸ்போக்கன் மேனா அந்த மாதிரி அந்த கருத்தை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல நினைச்சாங்கன்னா அவரை விட்டு சொல்லுவாங்க. லேசா பாயிண்ட் கொடுப்பாங்க, அழகா விளக்கிடுவார். போய் இந்த பாயிண்ட்ல போய் மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா அழகா அந்த சாபித் இப்னு கைஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக்கிட்டு அவன்கிட்டே போறாங்க. போன உடனே நம்ம என்ன செய்யறான்னு கேட்டா, நான் வந்து உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை நான் ஏத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசுறான். நீங்க உசுரோடு இருக்கிறவங்க நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இருங்க, உங்களுக்கு பிறகு நான் தான் தூதர் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பேரும் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்துடுறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்து இறை தூதர்லாம் பேச மாட்டேன். இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் என்னது, நீங்க தான் இறை தூதர், உங்களுக்கு பிந்தி நான் தான் இறை தூதர் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா, இந்த பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு பேர் உங்களுக்கு பின்னாடி நாங்க நிற்போம், யமாமாவை உங்களுக்கு பின்னாடி நிற்கும், இல்லைன்னு சொன்னா நாங்க அதுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறான், இதை வந்து பேரம் பேசுறான். என்ன அந்த ஆட்சியை நம்ம அதுக்கு எடுத்து பிடிச்சிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சரி இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்காங்க இவங்க எதுக்கு இழந்துருன்னு அப்படின்னு அவன் விட்டு தருவாங்கன்னு நினைக்கிறான். அவனுக்கு இறை தூதர் நம்பிக்கை இல்லையில, அதனால அப்படி நினைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சிருந்தாங்க. அதை காட்டி சொன்னாங்க, நீ வந்து ஒரு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட கேட்குற, இந்த குச்சியை கூட நீ கேட்டால் கூட உனக்கு தரமாட்டேன். அந்த குச்சியை காட்டி சொல்றாங்க, நீ இதை என்னிடத்தில் கேட்டால் கூட உனக்கு நான் தரமாட்டேன், அதுக்குரிய தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி வந்து புகாரில் அதே 4379வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 439வது ஹதீஸிலையும் இந்த செய்தி இருக்கிறது. 3621வது ஹதீஸிலையும் 4374வது ஹதீஸிலையும் இந்த முசைலமாங்கிறவன் மதீனாவுக்கு வந்தது, ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசினது, ரசூலுல்லாஹ் போடான்னு அவனை விரட்டி விட்டது, இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இவன் என்ன பண்றான், அங்க யமாமா அவனுடைய பகுதிக்கு திரும்பி போன உடனே வேலையை ஆரம்பிச்சிடறான். சரி இவர் பேரம் பேசினா சரியா வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி நானும் ஒரு இறை தூதர் தான், இதே அசுவது என்ன சொன்னாலும் அதையும் எங்கிட்டு பார்க்க சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னடா ஆரம்பிக்கிறான், ஏன்ப்பா அங்கே உள்ள ஒரு குறைஷிக்காக தான் தூதரா வரணுமா, நம்மெல்லாம் தூதராக கூடாதா, நம்ம இனம் மட்டமான இனமா, நம்ம ஜாதி என்ன கீழ் ஜாதியா, அவங்க தான் மேல் ஜாதியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி உங்களை சேர்ந்த ஒருத்தன் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இறை தூதரா வந்திருக்கிறேன், எனக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் வந்து மக்களை திரட்டுறான். எவ்வளவு பேரை திரட்டான் தெரியுமா, அசுவதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 4000 வீரர்களை திரட்டான். 700 பேர் தான் அவனால் திரட்ட முடிஞ்சு. இவன் எவ்வளவு பேரை திரட்டான், 4000 வீரர்களை திரட்டி கொண்டு அந்த யமாமாங்கிற பகுதியிலேயே நான் தான் எல்லான்னு சொல்லி ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டான். இந்த நிலை வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த தகவல் வருது, இவன் காலி ஆயிட்டாங்கிறது வருது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான அன்னைக்கு நியூஸ் வந்துட்டு தான் அவனுக்கு தெரிஞ்சு போயிருமே. சரி ஒருத்தன் அவுட்டு இன்னொருத்தன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற உடனே அதுக்காக என்ன பண்றாங்க, அபூபக்கர் அவர்கள் இக்ரிமாவை பிடிச்சி அனுப்புறாங்க. இக்ரிமாண்டா யாரு, அபூஜஹலுடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முதல் எதிரியா இருந்தாலும் யாரு, அபூஜஹல். அபூஜஹலுடைய மகன் அவருடைய மரணத்துக்கு, அபூஜஹலுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று ஒரு தூய்மையான ஒரு முஸ்லிமாக, இஸ்லாத்திற்கு தியாகம் செய்த ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தவர் யாரு, இக்ரிமா. அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில நீங்க படை திரட்டி நீங்க அங்க போங்க, அவன் நான் தான் இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறான், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், நீங்க உடனே என்ன செய்யுங்க, அந்த அவனுடைய கொட்டத்தை அடக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் தலைமையில, இக்ரிமா தலைமையில ஒரு படையை அனுப்புறாங்க. அனுப்பின உடனே பார்க்கறாங்க அவனுடைய படை எண்ணிக்கை 40,000 என்கிற தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம அனுப்புற நம்பர் கம்மி, எவ்வளவுன்னு சொல்லப்படல,
இந்த படையை கொண்டு அதை வெல்ல இயலாதுன்ற உடனே சுரஹ்பீல்ங்கிற ஒரு சஹாபி தலைமையில் இரண்டாவது அணி பின்னாடியே போகுது. அவர் தலைமையில் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யுது, இன்னொரு படையையும் நெருக்கடியான நேரத்தில் எல்லாம் பண்றாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை பார்க்கற என்னன்னு கேட்டா, அபூபக்கருடைய அந்த துணிவை யாருக்கும் வரவே வராது. எந்த ஒரு கவர்மெண்ட் நடத்துறவனுக்கும் இருக்கிற ஊரை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பாப்பான தவிர உள்ளுக்குள்ளே குழப்பம், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு குழப்பம், சுத்தி உள்ளவன்லாம் சண்டைக்கு வர்றான். உசாமா ஒரு பக்கம் ஏற்கனவே ரசூல்லா அனுப்பின வேலைக்கு அவர் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார். வீரமான ஆட்கள் அங்கிட்டு பார்க்க போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. இக்ரிமா நீ யமாமாக்கு போ. காலித் இப்னு வலீத கூப்பிடுறாரு, நீ ஒரு கூட்டம் தான். மதீனாவை டோட்டல் காலி பண்ற எவ்வளவு தைரியம் பாருங்க. தன்னந்தனியாக அவர் தான் மதீனாவில் இருப்பாரு, அவர் தான் நிக்கிறார். சொல்ல போனா பாக்கி எல்லாரும் என்ன செய்யறாரு, எல்லா பகுதியிலையும் நபிகள் நாயகம் போனதோட இது கம்ப்ளீட்டா காலியாயிரு நினைக்கிறாங்க. நான் விடமாட்டேன், நபிகள் நாயகத்தின் கையில என்னென்னவளா இருந்துச்சோ எல்லாத்தையும் கையில எடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, இக்ரிமா தலைமையில சுரஹ்பீல் தலைமையில ஒரு கூட்டத்தை முசைலமாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். அங்க போனா அவனை ஃபேஸ் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமாக இல்லை. பயங்கரமான பலத்தோடு இருக்கிறான். இவர்கள் ரொம்ப கடுமையான இழப்பு, பெரும் நஷ்டத்துக்கு இடையில இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. யாருக்கு, இக்ரிமாவுக்கு சப்போர்ட்டா போனார்ல, அவர் இதை கேள்விப்படுறாரு. இக்ரிமா தலைமையில் அனுப்பப்பட்ட படை தோல்வி முகம் கண்டு பின்வாங்கி வந்து கொண்டிருக்கிறது, அவங்கள எதிர்க்க முடியல அப்படிங்கிற செய்தி வந்தவுடனே இந்த சுரஹ்பீல்ங்கிறவர் அங்கே ஒரு இடத்துல நின்றுறாரு. போனால் நம்மளுக்கு அந்த இழப்பு தான், நம்ம வலுப்படுத்திக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நின்றுறாரு. இந்த நேரத்தில் தான் காலித் இப்னு வலீத் இருக்காங்கல்ல, அவங்கள வேற ஒரு பக்கத்துக்கு அபூபக்கர் அனுப்பி இருந்தாங்க. அது பின்னாடி வர்றது, அதை முறியடிச்சுட்டு அவர் வந்துகிட்டு இருக்காருன்னு அபூபக்கர் ஆர்டர் வருது, நீனு போய் சேர்ந்துக்க இக்ரிமாவோட, நீனு உடனே போய் சேருன. காலித் இப்னு வலீத் வர்றாருன்னு, காலித் இப்னு வலீதுன்னா டோட்டல் அரபும் பயப்படுங்க. காலித் இப்னு இஸ்லாமிய சமுதாயத்தில் கிடைச்ச ஒரு மாவீரர் யாரு, காலித் இப்னு வலீத் தான். அவர் தான் பாரசீகம் வரைக்கும் அப்படி லட்டு மாதிரி தூக்குனார். அவர் தலைமை தாங்கி வர்றாருன்னு சொன்னா போர் தந்திரங்களை வகுப்பதிலையும் ஜெயிக்கிறதுலையும் திட்டமிடுறதுலையும் அதுல அவருக்கு நிகரான ஒரு வல்லுநர் கிடையாது. அந்த மாதிரியான, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சுன்னு வைங்க, அப்படி விரிவடைந்ததுல பாதி பங்கு இவருக்கு இருக்கிறது. மொத்த சாம்ராஜ்யம் எவ்வளவு விரிவடைஞ்சிச்சோ அதுல பாதியை வென்றவர் யார் தான், காலித் இப்னு வலீத் தான். வீரர்களை வச்சிருக்கலாம், அதை எப்படி வழி நடத்துறது என்பதில் தான் என்ன இருக்குது, வெற்றி இருக்குது, சூட்சம் இருக்கிறது. இவர் என்ன பண்றாரு, இவர் தலைமையில் போன எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு இவர் முசைலமாவை எதிர்த்து களத்தில் நிற்கிறார். நின்றா அப்பவும் ஈடு கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றார் காலித் இப்னு வலீத், முதல்ல அவர் தான் ரெஜிமெண்ட் உண்டாக்குறார். நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம ராணுவத்தில் என்ன இருக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ரெஜிமெண்ட் வச்சிருப்பான். கூர்கா ரெஜிமெண்ட், முஸ்லீம் ரெஜிமெண்ட் வச்சிருப்பான். முஸ்லீமுக்குன்னே தனி பிரிவு இருக்குங்க. முஸ்லீம் ரெஜிமெண்ட் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு பகுதியாக ரெஜிமெண்டாக பிரிச்சு வச்சிருப்பான். இது ஏன் பிரிச்சு வைக்கிறான் தெரியுமா, போர்ல வெல்லுவதற்கு இது ஒரு நல்ல வழிமுறை. முதல்ல உலகத்துக்கு கத்து கொடுத்தது காலித் இப்னு வலீத் தான். அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் கூட்டமா அடிச்சிட்டு இருக்கிறாங்களா, பின்னடைவாகிட்டே இருக்கிறது. உடனே ராத்திரி அன்னைக்கு போர் முடிஞ்சவன முதல் நாள் முடிஞ்சவன பார்த்தாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. அன்சாரிகள் பூரா தனியா இவர் தலைமையில் நீங்க எல்லாம் தனியா போரிடணும், முஹாஜிர்கள் பூரா இவர் தலைமையில் தனியா போரிடணும். அது மாதிரி ஒவ்வொரு கபீலாவை கூப்பிட்டு தனித்தனி தலைமையாக்கி எல்லாம் கலந்துக்கிட்டு போரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை உண்டாக்குறாரு. இப்படி உண்டாக்குனா என்ன ஆகும் தெரியுமா, ரெண்டு நன்மை ஏற்படும். என்ன ரெண்டு நன்மை, இப்ப அன்சாரிகளுக்கு தலைமையா ஒரு அன்சாரி இருப்பான்னு வைங்களேன், அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார். இப்போ என் தலைமையில் என் ஊருக்காரனா இருந்தான்னு வைங்களேன், நான் என்ன செய்வேன், இப்ராஹிம் எங்கிட்டு போ, இஸ்மாயில் எங்கிட்டு போ, அங்க உள்ள எல்லாரும் எனக்கு தெரிஞ்சாலா இருக்கும். அப்ப அந்த வேலை வாங்குறது, கெட்டவன் கலந்துராம இருக்கிறது, ஊடுருவாம இருக்கிறதுலாம் நடந்துரும். முஹாஜிர் அன்சார் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு அன்சாரி கையில போட்டுன்னு வைங்க, அவர் தெரியாதவன்லாம் உள்ள நுழைஞ்சான்னா முஹாஜிர் நினைச்சுக்கிடுவார், ஓய் முஹாஜிரா இருப்பான், இதானா இருப்பான், ஆனா எதிரியா இருப்பான். அவன் எதனால தோல்வின்னு பார்த்தா, இங்கனுக்குள்ள நம்மள இருந்து நம்மளை குத்துறான். அது அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு. இது காரணம் என்ன, இனங்காண வேண்டும். ஒரு படையில் ஜெயிப்பதாக இருந்தால் நம்முடைய படையில் இருக்கிறது யார் என்பதை நாம் இனம் காண வேண்டும். இனம் காணாமல் யுத்தத்துக்கு போனால் நமக்கு உள்ள ஊடுருவி நம்ம முதல்ல குத்துவான். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அன்சாரி தனியா தான் நீ நிக்கணும், உன் தலைமையில் நீ நிக்கணும். உனக்குல இவ்வளவு பேர் நிப்பாங்க, உனக்குல இவ்வளவு பேர் வெளியால் வர முடியல. அன்சாரி பாதி இவன் யார் புதாலா இருக்கான், இவன் இப்படி நம்மள்ட்ட வந்தான்னு நினைச்சிருவாரு.
வெளியால எவனா ஊடுருனான்னு வைங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஒட்டுநடியா இதைத்தான் உலகமே இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறது, ரெஜிமெண்ட் சொல்லி. என்ன வேண்டாம், அந்த மாதிரி இருந்தா தான் ஊடுருவல் இல்லாம ஜெயிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு போட்டி வரும். என்ன போட்டி? அன்சாரி அணி நல்லா பண்ணுச்சா, முஹாஜிர் அணி நல்லா பண்ணுதா, அந்த அணி கைஸ் நல்லா பண்ணுதா, தையி நல்லா பண்ணுதா, கத்துபான் நல்லா பண்ணுதான்னு என்ன செய்யும், தனியா பிரிச்சு விட்டோன்னு வைங்களேன், சைக்காலஜிக்கலா ஒரு வீழ்ச்சி, ஒரு இது வரும். 10 மாவட்டம் இருக்குன்னு வைங்களேன், மாவட்டத்துக்கு போட்டி வச்சிடணும், யார் அதிகமா கூட்டு வரா பாப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, உனக்கு நான் செலச்சவனா, எனக்கு நீ செலச்சவனா அப்படின்னு வேலை செய்வாங்க. எல்லாம் சேர்ந்து ஏதாவது கூட்டிட்டு வாங்கன்னா யாரும் கூட்டு வர மாட்டான். அப்ப அந்த மாதிரியான ஹாலித் இப்னு வலீத் என்ன பண்றாரு, போர் தந்திரத்துல உலகத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒண்ணு உண்டாக்குறாரு. உலக வரலாறுலயே போர் தந்திரத்துல முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த ஆள் யாரு? ஜெயிச்சான்னு சும்மா ஒரு உடல் பலத்துல மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, பிளான் பண்றதுல என்ன செய்யறாரு, ஜெயிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையை வகுத்த உடனே அடுத்த நாள் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்து அது பாட்டுக்கு பின் வாங்கிட்டு ஓடுறாங்க அந்த கூட்டம். ஏன்னா அழகா உள்ளுக்குள்ள ஊடுருவ இல்லையே, நீ யார் நீ யார் நீ யாருன்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்க. அதை வகுத்து வைத்துக் கொண்டு வெளியாளுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு அரண் அமைத்துக் கொண்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவில் நின்று தாக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு முசைலமாவுக்கு தாக்கு பண்ண முடியாமல் அங்க ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்கிறது, அந்த சுவரை லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டானுவோ. உள்ளக போயிட்டாங்க, தன்னை காத்துக்கிட்டா போதுன்னு அவ்வளவு வீரர்களும். அப்ப இவங்க எல்லாம் வெளியே நின்று முற்றுகையிடுற மாதிரியான ஒரு நிலைமையும், அவர்கள் தங்களை கோட்டைக்குள்ள போய் காத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில அன்னைக்கு போர் முடிகிறது. அடுத்து என்ன பண்றாங்க, வேற ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப உள்ள போயிட்டாங்க, முற்றுகைன்னு போட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க முற்றுகைன்னு உள்ள போனோம்னா ஜாமான்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம தெருவில் நிற்கிற ஆள்கிட்ட ஜாமான்லாம் இருக்காது. நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், ஊர்ல இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான், இதெல்லாம் எதிர்பார்த்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பான். அவனுக்கு 10 நாள் தாக்கு பிடிக்க முடியும். நம்மளுக்கு தாக்கு பிடிக்கலுமா, நம்ம வீசின வெறுங்கைமா வந்திருக்கிறோம், இதை வச்சுக்கிட்டு நின்றோம்னு சொன்னா முற்றுகையிடுறதுக்கு தான் கஷ்டம். அப்படிங்கிற என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த காலத்தில் இந்த கிரேன்லாம் கிடையாது. இவர் ஐடியா பண்ற ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, பெரிய ஈட்டி எடுத்து தோல் பயிர்கள் ஆட்டுத்தோல் ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு ஆளை உட்கார வச்சு பெரிய ஈட்டிய கம்பியை எடுத்து, பெரிய ஈட்டி இருக்குல்ல, பெரிய ஈட்டி எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதுல இந்த ஆட்டு பைய தொங்க விட்டு அப்படியே இந்த கோட்டை சேவரு பக்கத்தில் கொண்டு தோலை உள்ள தள்ளுறாங்க. அவர் கேட்ட திறந்து விடுறக்காண்டி. அதான் இப்ப என்ன செய்யணும், கேட்ட திறந்து உள்ள போகணும். உள்ள போறதுக்கு கேட்டு தடையா இருக்கிறது, கேட்ட திறந்து விட்டுட்டா உள்ள மலர்ந்து போயிடலாம். அதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு ஆழத்துக்கு உள்ள வீசுறாரு. யாரு, ஹாலித் இப்னு வலீத். ஒரு தோல் பைய தயாரிச்சு அதுக்குள்ள இவரை உட்கார வச்சு ஒரு ஈட்டி, உயரமான ஈட்டி எடுத்து அதை தூக்கி அதுல கட்டி டக்குன்னு அந்த பக்கம் போடுறாங்க. செவத்துக்கு அந்த பக்கம் பொத்துன்னு விழுவுறாரு. உளுந்த வேகத்தோட கதவை திறக்கிறாரு, சரசரந்து உள்ள போறாங்க. ஆளு முசைலமா அதுல அவனுக்கு உள்ள போடுறான். எல்லாரும் யாரு கொள்றா, அது ஒரு அதிசயம். இப்ப யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரிகளா இருந்தார்களோ அவர்களை வைத்தான் அல்ல வேலை வாங்குறான்னு பாருங்க. இது படை நடத்திட்டு போனது அபூஜஹலுடைய மகன். இந்த மாதிரி ஒரு நெச நபியை எதிர்த்தவர் வாப்பா, பொய் நபியை காலி பண்றதுக்கு போனாலும் யாரு, மகன். இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை பார்க்கிறீங்க. அதே மாதிரி வஹஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஹஷின்னா யாரு, உஹது போர்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஒரு அடிமை பேர் வஹஷி. வஹஷிங்கிற ஒரு ஆள் ஹம்சாவை அவர் தான் கொல்றார். வஹஷிங்கிற ஆள் ஏன்னு கேட்டா, பத்ர்ல ஒரு ஆளை ஹம்சா கொண்டு விட்டாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக வேண்டி இந்த வஹஷிங்கிற அடிமையை அனுப்பி, நீ போய் ஹம்சாவை கொண்டு விட்டேன்னு சொன்னா உனக்கு நான் விடுதலை தர்றேன்னு எஜமான் சொல்றான். அதை கேட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவரு ஹம்சாவை கொண்டு விடுறாரு. கொண்டு விட்டு பிற காலத்தில் அவருக்கு இஸ்லாம் தான் கரெக்டான மார்க்கம் தெரிஞ்சு அவர் இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வர்றார். மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம்லாம் சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் தான் வஹஷி. எந்த வஹஷி? எந்த வஹஷி? நீ தான் ஹம்சாவை கொன்ற வஹஷியா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற நெசந்தான், நான் தான் கொண்டு சொல்ல அந்த வார்த்தை வரமாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்தப்பா நானும் மனுஷன்தான், ஏன் ஹம்சா மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறேன், சின்ன வாப்பா, அவர் எனக்கு எல்லா வகையிலும் இஸ்லாத்துக்கு உறுதுணையா நின்றவரில் அவர் முதலிடத்தில் நின்றார். மக்காவில் இருந்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீது கை வைக்காமல் இருந்ததுக்கு யார் காரணம்? ஹம்சாவுடைய ஒரு வீரம் ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ கொன்றதுனால உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுல உன் மேல வெறுப்பு வரும். இயற்கை, நான் ஒரு மனுஷன் தானே என்னதான் இருந்தாலும். அதனால நீ இஸ்லாத்துல வந்துரு, அதெல்லாம் மாற்றம் கிடையாது. நீ நீ நம்மள ஒரு ஆள் அகிரி இருந்தாலும் நீ அடிக்கடி என் முன்னாடி வராத, வந்தா எனக்கு என்ன செய்யுது, அந்த பல ஃபீலிங் வருது. நான் மனுஷங்கிற முறையில் என்ன செய்யறாத, உன்னை வெறுத்து உனக்கு நான் அநீதி இழைத்தரக்கூடாது
அப்படின்னு சொல்லி அதுக்கு உனக்கு அது கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க. ஹல் தஸ்தீவ், உன்னால கொஞ்சம் அடிக்கடி பக்கத்தில் வராமல் இருக்க ஏழ்மை உன்னால அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கடுமையாகவும் மொட்டத்தனமாகவும் சொல்லலை. அவர் என்ன பண்றாரு, சரி மனிதருங்கிறமா அவரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வேணான்னு சொல்லிட்டு மதீனா விட்டு அவர் போயிடுறாரு. வேற ஊர்ல போய் நம்ம இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப அந்த கட்டத்துல தான் இந்த முசைலமாவுடைய மேட்ரு வந்த உடனே அப்ப ஒரு தீர்மானம் பண்றாரு, நாம ஒரு ஹம்சாவை ஒரு நல்ல ஒரு அடியாரி நம்ம காலி பண்ணிட்டோமா இல்லையா, அதுக்கு கணக்கு தீக்கிற மாதிரி ஒரு கெட்டவன ஒருத்தனை காலி பண்ணி என்ன செய்யணும், அதை கணக்கை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. அப்பதான் இந்த மாதிரி காலித் இப்னு வலீதை போய் திருப்பி விட்டாங்க ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே இவர் வேக வேகமா ஓடி போய் அதுல போய் சேர்ந்துக்கிறார். இவர் இங்கே இருந்து அனுப்பப்படலை, மதீனாவில் அனுப்பப்படலை. இந்த படை போறதை கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு, அந்த அணியில சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கிட்டு இந்த யுத்தத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் நிக்கிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் யுத்தத்துக்கு பாக்குறாங்க. இவருக்கு ஒரே இலக்கு, இவன் எங்க இருக்கிறான். இவர் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன செய்யறாரு, இவர் அதே மாதிரி சொன்னபடி உள்ள போய் அவனை முசைலமாவை என்ன செய்யறாரு, அவன் கோட்டைக்குள்ளேயே வச்சு மற்றவங்க எல்லாம் யுத்தத்தில் ஈடுபட்டு படைகளை விரட்டுறாங்க. இவர் குறிப்பிட்ட ஒரு பர்சன் அவனை முசைலமாவை மட்டும் குறி வச்சு ஹம்சாவை கொன்ற மாதிரி அதே மாதிரி ஈட்டியை வச்சு குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கிட்டு குத்தி இங்கிட்டு எடுத்துட்டாரு ஈட்டியை, வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க தான் அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த முசைலமாவை கொல்லப்பட்ட பிறகு இந்த பொய் நபிங்கிறதுக்கு ஒரு சாப்டர் குளோஸ் ஆகுது. இதே மாதிரி இதோட ரெண்டு போயிடல, சிஜாகன்ற ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை நான் நபின்னு சொல்லி கிளம்புறான். அந்த பொம்பளைய முசைலமா கல்யாணம் வர பண்ணிக்கிட்டான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக்கிடுவோம், நீ நபி நான் நபி, நபியும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணி இருந்தான். இந்த பொம்பளைக்கு எதிராக மறுபடியும் காலித் இப்னு வலீதை படை தட்டிட்டு போவ, இந்த பொம்பளை பனி தகலப்புங்கிற நம்ம இஸ்லாமிய சாம்ராஜ்ய ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு இல்லையா, அதை தாண்டி உள்ள பகுதியில் போய் அவன் அடைக்கலமாகி கொண்டால் அதோட சாப்டர் க்ளோஸா போயிடுது. மாவியா காலத்தில் அவங்க முறியடிக்கப்பட்டாங்க. இஸ்லாமிய வட்டத்தோடு வெளியே போயிட்டு இருந்தா, இஸ்லாமிய எல்லையை விட்டு வெளியே போயிட்டுனா பொம்பளை அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டான். இப்போ எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே ஒரு பொய் நபி என்று தோன்றினார்கள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் பொய் நபிகள் உண்டானாங்க. இதே மாதிரி தலிஹாண்டு ஒரு ஆள், இவர் இஸ்லாம் முஸ்லீமா இருந்தவருங்க. இவர் முஸ்லீமா இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே பக்கபலமா இருந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு, கடைசி நேரத்தில் அதுக்குள்ள ஹதீஸை நீங்க பாத்துக்கலாம். இந்த வஹ்ஷி கொலை செய்யறாரு இல்லையா, இது புகாரிலே வருது. வஹ்ஷி அந்த உள்ள நுழைஞ்சி அந்த கணக்கு தீர்ப்பு தீர்மானம் பண்ணுவார் இல்லையா, அது புகாரியில 4072வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி பைலதிக்கு ஒரு ஆளை எரிவாங்கல்ல, அதுக்கு ஒரு மனுஷன் முன் வரணும்ல, அப்படி எரிஞ்சாலும் பரா பின் மாலிக்ங்கிறவர் அவர் தான் பையில வச்சு என்ன செய்யறாங்க, தூக்கி உள்ள எரிகிறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு தயாராகி ஒருத்தர் முன் வரணும்ல, என்ன எரிங்கன்னு அவர் கேட்கிறாரு. கேட்டு தூக்கி எரிஞ்சு என்ன செய்யறாங்க, கேட்ட திறக்கிறாங்க. பரா பின் மாலிக்ங்கிற ஒரு சஹாபி அந்த வீர தீர பராக்கிரமத்தில் செஞ்சிருக்கிறார். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த தலிகாங்கிற ஆள் இஸ்லாத்துல இருக்கிறார். இருந்த உடனே ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே தான் இவர் நபிங்கிற டாபிக் வர்றார். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் என்னவா இருந்தாரு, அவர் ஒரு சஹாபியா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்திலே தங்களை நபின்னு சொல்லி கொண்டவங்க. தலிகாவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர் நபின்னு சொல்லல, அவன் ஒரு சஹாபி முஸ்லிமா வாழ்ந்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே அந்த ஜக்காத்து பிரச்சனை தரமாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு நானும் நபி தான், இந்த நபிகிட்ட சேர்ந்தீங்கன்னா ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்ட்டு. அந்த நபிகிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா ஜக்காத்து கேட்பாங்க. இந்த நபி என்னை நீங்க நபியா ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இதே மாதிரியான மார்க்கத்தில் நீங்க நீடிக்கலாம், அதே நேரத்தில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற உடனே அவர் பக்கம் யாரெல்லாம் சேர்றா, அசதுங்கிற கூட்டம், பெரிய கூட்டம், அசதுங்கிற கூட்டம், கத்வான்கிற கூட்டம், இவங்களெல்லாம் அவரோட சேர்ந்துருது. இவரை முறியடிப்பதற்கு தான் காலித் இப்னு சொன்னல ஏற்கனவே ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. காலித் இப்னு வலீத் முசைலமாவுக்கு வருவதற்கு முன்னாடி வேற ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் வர்றாருன்னு சொன்னோம்ல, அது இதான் இவர் தான். இந்த தலிகாங்கிற ஆளு தன்னை இறை தூதர்னு சொல்லி கொண்டு அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்தி கொண்டு அபூபக்கர் கட்டுப்பட மாட்டோம், இந்த ஆட்சியின்களை இருக்க மாட்டோம் சொல்லி ரசூலுல்லாஹ் உருவாக்குன அந்த ஆட்சியை ஒட்டக்குவதற்கு உள்ள வேலையாக இதெல்லாம் பயன்படுச்சுங்க. ஜக்காத்த காரணம் சொல்லி ஒரு கூட்டம், நபிங்கிறது சொல்லி கொண்டு ஒரு கூட்டம். அப்ப இந்த தலிகாவை இது பண்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, காலித் இப்னு வலீதை அபூபக்கர் அனுப்புறாங்க. காலித் நீ போய் தலிகாவுடைய விஷயத்தை முடிச்சுவிட்டு அப்புறமேல் தான் முசைலமாவோட போய் சேர சொல்றாங்க. அவரு அங்க போறாரு. அங்க போகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, யுத்தத்தை ஆரம்பிக்க போறாரு. அப்ப தைங்கிற ஒரு கூட்டத்தார்கள், மனு தைங்கிற கூட்டத்தார்கள், அவங்களும் என்ன செய்யறாங்க, தலிகாட்டை சேர வர்றாங்க. அசது கத்பான் கூட்டத்தோட சேர்ந்து தைங்கிற ஒரு கூட்டம் இருக்கு, ஜக்காத்து கொடுக்காத ஒரு நபி வந்திருக்காராம்ல, நம்ம அதுல போய் சேர்ந்தா வசதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டம் இதுல சேர வர்றாங்க.
அப்ப காலித் இப்னு வலீத் தாக்குதலை தொடுக்கும் பொழுது அதி இப்னு ஹாத்தம்ங்கிற, ஹாத்தம்னா அவர் தாய் கூட்டத்தை சேர்ந்தவர், ஹாத்தம் தாய்ங்கிறாங்கல்ல, அந்த அவருடைய மகன் தான் அதி இப்னு ஹாத்தம். அதி இப்னு ஹாத்தம் என்ன பண்றாருன்னு கேட்டா, தயவு செய்து போர் தொடுக்காதீங்க, என்னுடைய கூட்டத்தாரை வந்து நான் கரெக்ட் பண்றேன், 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. வேணாம், தயவு செய்து நீங்க மோதாதீங்க, அபூபக்கருடைய கை நல்லா ஓங்கி இருக்கிறது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இங்க பத்தியில அந்த பக்கம் அவர் அனுப்புறாரு, அந்த பக்கம் இங்க இந்த பக்கம் இந்த அனுப்புறாரு, அவருடைய ஸ்ட்ராங் ஆயில் அடிப்புலாம் அனுப்புவாரா, பெரிய பெரிய வல்லரசையெல்லாம் உடைக்கிறதுக்கு உசாமா கிட்ட அனுப்புறாரு, ஐக்கிரிமா கிட்ட அனுப்புறாரு, காலித் இப்னு இந்த பக்கம் அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி அபூபக்கருடைய கை பலவீனமா இல்ல, தேவையில்லாம போய் இவனோட போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களால் ஏற்று நிற்க இயலாதுன்னு சொல்லி அதை பலவிதமான அறிவுரைகள்லாம் சொல்லி தன்னுடைய கூட்டத்தாரை எல்லாம் அவனுக்கு எதிராக திருப்பி கொண்டு வர்றார். யாருக்கு எதிராக? தலிகாவு பக்கம் இருந்த ஆட்களை எல்லாம் பலத்தை குறைக்கிற வேலை. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எதிரியுடைய பலத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு 2-3 கூட்டங்களை சந்தித்து அவர்களை எல்லாம் யாரெல்லாம் தலிகாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் வென்றெடுத்து பிரித்து எடுத்துட்டு வர்றார். அதுக்கப்புறம் தான் அந்த யுத்தம் நடக்கிறது. அதோட இந்த தலிகாவுக்கு ஈடு கொடுக்க முடியாம அவருடைய படைகள்லாம் தோத்து ஓட இவர் இடத்த காலி பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டார். யாரு? தலிகாங்கிற ஆளு. ஓடி போன பிறகு இவர் கொல்லப்படலாம் இல்லை, பின்னாடி வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு சரியான ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு அரசியல் ஆசைக்காக வேண்டி நம்ம நபின்னு சொல்லி பெரிய பாவம் செஞ்சுட்டோமேன்னு உணர்ந்து பிறகு வந்து அபூபக்கர் காலத்தில் என்ன செஞ்சாரு, அவர் வாழும் பொழுதே நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி அவர் திரும்பி வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லை, வந்தாலும் அபூபக்கர் என்ன பண்ணிட்டாங்க, இருந்தாலும் சேர்த்துக்கிறங்க, பொறுப்பு எதுவும் கொடுத்துடாதீங்க, நம்ப முடியாதுல்ல. அதனால காலித் இப்னு வலீத் என்ன சொல்லிட்டாங்க, ஆளை சேர்த்துக்க, எந்த ஒரு பொறுப்பும் கொடுத்துறாத, தளபதி எழுதி கொடுத்தேன்னு வை, நம்ம நம்ப இருந்துட்டு மாறினால்கிட்ட கொண்டு போய் பொறுப்பு கொடுத்தோம்னா உள்ள நுழைஞ்சு கவுத்தி விடுறதுக்காக வந்திருக்கலாம், பொறுப்பு எதுவும் கொடுக்காம பார்த்துக்கிறங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வந்து திரும்ப வந்து சாத் இப்னு அபீ வக்காஸ் தலைமையில் நடந்த போர்க்களங்க காதிசியா யுத்தம்ங்கிறோம்ல, அதுல கலந்து கொண்டாரு, அதுல வீரராக இருந்தாரு. அதே மாதிரி நகாவந்துங்கிற யுத்தம் நடக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதுலேயும் சேர்ந்து இஸ்லாமிய படையிலிருந்து போரிட்டாரு, அதிலேயே ஷஹீதாக்கப்பட்டார். அவர் சலிஹாங்கிற ஒரு பொய் நபியாக வாதிட்டாலும் கூட அவர் திருந்தி அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிரை தியாகம் என்ற ஒரு ஷஹீதாக ஆகிவிட்டார். அவர் அந்த பாவத்திலிருந்து பிராயச்சு தேடிக்கொண்டார். இந்த தலிஹாங்கிற ஆளு, இந்த முசைலமாங்கிற ஆளும் அஸ்வது என்ற ஆளும் அவங்க நபி என்று சொல்லிக்கொண்டே அந்த நிலையில் இணைஞ்சிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க என்ற வரலாறை பார்க்கிறோம். இந்த மாதிரியான பொய் நபிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்டாகி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா காலத்திலையும் மக்களை திரட்டி தங்களுக்கு ஒரு ஆதரவு களத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும் என்பதை பார்க்குறாங்க. இப்போ முதல்ல இதுக்கு பின்னாடி வந்த நபிமார்கள் என்று சொன்னாங்க இல்லையா, அந்த பட்டியலில் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஏற்பட்ட இந்த குழப்பம் இனி ஒரு காலத்தில் ஏற்பட்டால் நம்ம எப்படி எதிர்கொள்வது? நபி வர இயலுமா? ரசூலுல்லாஹ் வந்த மாதிரி இன்னும் பல நபிமார்கள் வருவது ரஹமத்தா இல்லையா? அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு விளங்கி வைத்திருந்தால் தான் இந்த குழப்பம் நாளைக்கு வராம, இல்லைன்னா இதை சொல்லிக்கொண்டு எத்தனை கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு கியாமத் நாள் வரைக்கும். அப்ப நபிமார்கள் வருவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது 34வது சூரா 28வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், முஹம்மதே உம்மை மனித குலம் முழுமைக்கும் அனுப்பியிருக்கிறோம், ரசூலாக அனுப்பியிருக்கிறோம். வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், உம்மை மனித குலம் முழுவதற்கும் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முந்தைய அனுப்பின நபிமார்கள்லாம் எப்படி அனுப்பினான்ல, யா பனி இஸ்ராயீல, இஸ்ராயேல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன், இப்படி தான் ஈசா நபி சொன்னாங்க அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் போய் அந்த கபீலாவை கூப்பிட்டு, இஸ்ரவேலர்களே, இஸ்மவேலர்களே, ஹாஷிமியாக்களே, முத்தலிபியாக்களை கூப்பிட்டு, நான் வந்து உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறேன். இப்படித்தான் கடந்த காலத்தில் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித குலம் முழுவதற்கும் நீதான் தூதரு. இந்த மனித குலம்ங்கிறது என்ன? அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்களையும் குறிக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் மனுஷன் எவன்லாம் வர்றானோ அவ்வளவு பேருக்கு அவர் தான் தூதர். அவ்வளவு பேருக்கு அவர் தான் தூதர்னு ஆயிரும் பொழுது மறையான் தூதர் வர போறாரு. அதாவது அவருடைய காலத்துக்கு மட்டும் அவர் தூதர்னு சொன்னா அவர் மௌத்துக்கு பிறகு வேற தூதரை தேடலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான்,
காஃபத்தல் இன்னாஸ், மனித குலம் முழுவதற்கும் உன்னை ரசூலாக அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 34-28 வசனத்தில் சொல்கிறார். இதிலிருந்து விளங்குகிறது உலகம் அழியிற காலம் வரைக்கும் முகமது நபி அவர்கள் தான் ரசூல், வேற ஒரு ரசூல் வரமாட்டார். இந்த ஒரு வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறீர்கள். அதே மாதிரி அல்லாஹ் 62வது சூராவுல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், அவன்தான் உம்மி சமுதாயத்திலே ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ரசூல் அவர் வாழுகிற காலத்துக்கு மட்டுமா இனி வரக்கூடிய காலத்துக்குமா? அந்த மனித குலம் முழுவதும் இருக்கிற ரசூல்ங்கிறது அவங்க காலத்தில் வாழ்ந்த மனித குலம்னு கூட அர்த்தம் செய்யலாம். இப்ப மனித குலத்துக்கெல்லாம் உன்னை அனுப்பி இருக்கிற என்ன அர்த்தம்? அவர் காலத்தில் உலகத்துக்கெல்லாம் அவர் நபி, அவர் மௌத்துக்கு பிறகு நபின்னு வருமானு ஒருத்தன் வழக்கம் கேட்கலாம். அது வரக்கூடாதுங்கிறக்கா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, முகம்மதை அல்லாஹ் ரசூலை அனுப்பி இருக்கிறான், உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பி இருக்கிறான், அவங்களுக்கு மட்டும் அனுப்பலையா. வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இவர்களோடு இன்னும் சேராத இனிமேல் வரக்கூடிய மக்களுக்காகவும் இவரை தூதராக ஆக்கினான். சூரத்துல் ஜும்மாவுல 62வது சூராவுல 3வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவங்க காலத்துக்கு மட்டும் தூதர் இல்லையா, இனிமேல் இன்னும் வராம இருக்கிறாங்களே, பிறக்காமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவர் தான் தூதரு. அப்ப நபிகள் நாயகம் கடைசி தூதர் என்பது இனிமேல் வரக்கூடியவர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்துருவோம். நமக்கெல்லாம் அவர் தான் தூதர் அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கு இப்படி யார தூதர் வருவாரு? இவர் தானே நமக்கு தூதர் அல்லாஹ், அதனாலையும் வர இயலாதுங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முகமது உங்களை சேர்ந்த எந்த ஆண்களுக்கும் அவர் தந்தையாக இல்லை, வலாக்கிர் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார், வ காத்தமன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார். முத்திரைனா என்ன? ஒரு விஷயத்தை முடிக்கிறதா முத்திரமோ. சீல் வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சீல் போட்டாச்சு. எப்ப சீல் வைப்பீங்க? ஒரு கடிதத்தெல்லாம் எழுதிட்டு எப்ப சீல் வைப்போம்? வெறும் பேப்பர்ல சீல் வைப்போம். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஓவர், அதுதான் சீல் வைப்போம். ஒரு கவர்ல எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு சீல் வைப்போம். கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு பூட்டை போட்டு என்ன செய்வோம்? அதுல சீல் வைப்போம். சீல் வச்சா என்ன அர்த்தம்? உள்ள இருந்து வெளியே வரக்கூடாது, வெளியே இருந்து உள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம். சீலை வச்சுட்டா வேற எதுவும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் தானே. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? நபிகள் நாயகம் அவர்களுக்கு பேரை கொடுக்கிறான், வலாக்கி ரசூலல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இருக்கிறார், வ காத்தமன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இருக்கிறார். எங்க இருக்குது? 33வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் இருக்கிறது. நபிமார்கள் ஒரு தொடர்ச்சியில சீல் வச்சு சீல் வச்சாச்சு, இதுக்கப்புறம் வராது அர்த்தம். நபிமார்கள் தொடர முதல் வரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு கடிதம் வச்சுக்கிறீங்களேன், ஃபர்ஸ்ட் வரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வரி நூஹ் நபி, அப்படியே எழுதிட்டே வருது. கடைசி வரி எது? முகமது, சீல். ஓ, இனிமே வராது அர்த்தம். இனிமே எழுதப்படாது. இந்த கடிதத்தில் லாஸ்ட் வரியாக யார் இருக்கிறா? முகமது நபி இருக்கிறாரு. அவரை கொண்டு சீல் வச்சுட்டேன், முத்திரையிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்வதனால நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வரமாட்டாங்க இந்த வசனமும் சொல்கிறது. அதே மாதிரி 25வது சூராவுல 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தன்னுடைய அடியாருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? லியகூன லில் ஆலமீன நதீரா, ஆலமீன்களுக்கு இவர் எச்சரிக்கை கூடியவராக ஆக வேண்டும். ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்ன? அகில உலகம் அர்த்தம். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறோம். ரப்பில் ஆலமீன், அகில உலகத்துக்கு ரப்புங்கிறோம். அகில உலகம் என்பது எதெல்லாம் சேருமோ அதுக்கெல்லாம் எச்சரிக்கிறவர் இவர் தாங்கிறான். அல்லாஹ் எப்படி ஆலமீன்களுக்கு ரப்பா இருக்கிறானோ அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்ததுல இருந்து ஆலமீனுக்கு பூரா, ஆலமீன் அர்த்தம் உலகத்தில் உள்ள அனைவரும் அதுக்குள்ள அடங்கிடுவாங்க. ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த ஆலமீன்ல யாரெல்லாம் அடங்குவார்களோ அதுல யாரெல்லாம் அடங்குவார்? இந்த வசனத்தில் அடங்கிடுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லி யகூன, இந்த முகமது திகழ்வார், லில் ஆலமீன நதீரா, ஆலமீனுக்கெல்லாம் எச்சரிக்கக்கூடியவராக திகழ்வார். அவர் மௌத்தா போயிருக்கலாம், நதீர் அவர்தான். இன்றைக்கும் எச்சரிக்கக்கூடியவர் யார் தான்? அவர் எடுத்து சொல்லக்கூடியவனா தான் நானும் நீங்களே இருக்க தவிர எச்சரிக்கை செய்யறவர் உண்மையில யாரு? அவர்தான் கடைசி வரைக்கும் எச்சரிப்பார். அதுக்கு தான் இந்த குர்ஆனை நாம அருளி இருக்கிறோம் என்று 25வது சூராவுல 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில்
107வது வசனத்தில் சொல்கிறான். இது நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம் தான். ஆனா இதை இப்படி புரிஞ்சுக்கிறாம வேற மாதிரி நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலமீனுக்கு அருளாகத்தான் உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டது யாருக்கு அருள் இல்ல, அவர் வாழ்ந்த காலத்துக்கு மட்டும் அருள் இல்லை, ஆலமீனுக்கெல்லாம் ரஹ்மத்தான அனுப்பிட்டேன். அப்ப நமக்கு அவர் தான் ரஹ்மத், நமக்கு பிந்தி வர்றவங்களும் அவர் தான் ரஹ்மத், கியாமத் நாள் வரைக்கும் அவர் தான் ரஹ்மத், அவர் தான் அருள், அவர் தான் அருள்டா, அவருடைய போதனை தான் அருளா இருக்கிறது. அவரை அருளாக அருட்கொடையாக அனுப்புனது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இல்லை, உலகம் அழிகிற வரைக்கும் என்றதை சொல்வதற்காக லில் ஆலமீன, ஆலமீனுக்கெல்லாம் அவர் தான் அருள், அதுக்கு தான் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அப்ப உலகத்துக்குலாம் அவர் தான் தூதர், வரமாட்டாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மாதிரியும் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. கூப்பிடுறது யார? ஈசா நபி கூப்பிட்ட மாதிரி யா பனி இஸ்ராயேல்னு கூப்பிடல, இஸ்ரவேலர்களே, அரபியர்களே, குறைஷிகளே என்று கூப்பிடவில்லை. யா ஐயுஹன் நாஸ், மனித குலமே, இன்னமா அன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு, நான் எச்சரிக்கை கொண்டு வரல. இன்னமாண்டு வந்துட்டா தாண்ட அர்த்தம், அனன்னு சொன்னா நான், இன்னமா அனன்னு சொன்னா நான் தான் அர்த்தம். இன்னமா அன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு நதீரு, நதீர்னா எச்சரிக்கை கூடியவன். அல்லாவிடம் இருந்து வந்த செய்தியை பற்றி, மறுமையை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் நான் என்று சொல்லாம நான் தான். நான் தான் என்ன அர்த்தம்? வேற ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் தான் அந்த வார்த்தையை போட்டா என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டேன், மற்றவன் சாப்பிடல அர்த்தம் வராது. நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். வேற எவனும் சாப்பிடல, நான் தான் உடைச்சேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாரும் செய்யலன்னு அது அர்த்தம். அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னா வேற யாரும் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் கடவுள்னு அந்த அர்த்தம் வராது. அல்லாஹ்வும் கடவுள் இவரும் கடவுள் போல அப்படி வந்துடும். அப்ப அல்லாஹ் என்ன வார்த்தையை போட சொல்றான்? மனிதர்களை கூப்பிட சொல்றான். கூப்பிட்டு இன்னமா ஆன லக்கும் நதீரும் முபீன், நான் தான் உங்களுக்கு நதீரு, மனிதர்களே உங்களுக்கு தூதர் யார் தான்? நான் தான், வேற யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க. 22வது சூராவுல 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்கிறான், ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது மனித குலம் முழுமைக்குமான மெசேஜ் ஆகும். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது மனித குலத்து முழுமைக்கும் உள்ள தூது செய்தியாக இருக்கும் என்று 14வது சூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாஹ்வுடைய ஜமி என்ற அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கிறேன் என்று மனித குலத்தை கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு குறிப்பிட்டதுதான். இன்னும் ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஏராளமான ஹதீசுகள் நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஒரு நபியும் வர முடியாது என்பதற்கு சான்றுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த சான்றுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அதோட நபிகள் நாயகத்துக்கு பிந்தி நபி என்று தோன்றினார்களே நம்ம காலம் வரைக்கும், அவங்களுடைய விவரங்களையும் சேர்த்தார் போல என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதோடு நம்ம முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.